இன்றைக்கு 112வது அத்தியாயம் திருமறை குர்ஆனுடைய 112வது சூரா. அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்ற இந்த சின்னஞ்சிறிய அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை இன்று பார்க்க இருக்கிறோம். இந்த அத்தியாயம் சூரத்துல் இஹ்லாஸ் அத்தியாயம் என்று இதற்கு பெயர். இஹ்லாஸ் சொன்னா தூய்மைப்படுத்துதல், உள தூய்மை, உள்ளத்தை தூய்மைப்படுத்துறத இஹ்லாஸ் என்று சொல்லுவாங்க. இந்த அத்தியாயத்தினுடைய விளக்கத்தை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உள்ளத்துல உள்ள இந்த இணை வைத்தலுடைய கசடு பூரா நீங்கிரும். ஏகத்துவம்ங்கிற அந்த பரிசுத்தமான கொள்கை உள்ளத்துல உட்கார்ந்துரும். அவ்வளவு ஆழமாக தௌஹீதை இந்த அத்தியாயம் சொல்கிற காரணத்தினால இதுக்கு இஹ்லாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் என்று பெயர். இந்த அத்தியாயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையில அருளப்பட்டதா மதீனா வாழ்க்கையில் அருளப்பட்டதா என்று சொன்னால், பல குர்ஆனுடைய எடிஷன்கள்ல மக்கியான்னு போட்டிருப்பாங்க, சூரத்துல் இஹ்லாஸ்னு போட்டு இது எங்கே அருளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மக்கியத்துன், மக்காவில் அருளப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குர்ஆன் ரெண்டு வகையா தான் அருளப்பட்டுச்சு. சில குர்ஆனுடைய அத்தியாயங்கள் வசனங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும் பொழுது அருளப்பட்டது. சில அத்தியாயங்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அருளப்பட்டது. ரெண்டு தான் இருக்கிறது. ஆனால் நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், இது மக்கி இது மதனி என்று நம்ம சொல்வதாக இருந்தா அதுக்கு ரெக்கார்டு இருக்கணும். அது ஆராய்ச்சி பண்ணிலாம் கண்டுபிடிக்க இயலாது. வரலாற்று சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் ஆராய்ச்சியில் அடங்காது. ஒரு வரலாறுல நடந்ததை சொல்வதா இருந்தா நடந்துச்சுன்னு ஒரு ஆள் சொல்லணும். ஒரு சூறா படிச்சு பார்த்துக்கிட்டு இது மக்காவா தான் இருக்கு, இன்னொரு சூறா படிச்சு பார்த்துக்கிட்டு இது மதீனாவா தான் இருக்குன்னு சொல்ல இயலாது. இது மக்காவில் அருளப்பட்டதுன்னு சொல்றா இருந்தா யாராவது சொல்லணும். யார் சொல்லணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்தவர்கள், சஹாபாக்கள் சொல்லணும். அவங்க தான் அந்த எப்ப இறங்குனுச்சுங்கிறதுக்கு நேரடி சாட்சி. பிந்தி வந்தவங்க சொன்னா கூட நம்ம எடுத்துக்கிற முடியாது. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இது மக்காவில் அருளப்பட்டது என்று சொல்வதற்கு சில சான்றுகள் இருக்கின்றன. என்ன சான்று என்று கேட்டால், உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், முஷ்ரிக்குகள் இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட உமது இறைவனை பற்றி சொல்லித்தான், என்னமோ நாங்க சொல்ற இறைவன் இல்லாத வேற இறைவனை நீ சொல்றிய, அந்த இறைவன் யார்? சிஃப்லனா ரப்பக, உன்னுடைய இறைவன் யார் என்பதை எங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லு பார்ப்போம் என்று இணை கற்பிக்கக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட கேட்டாங்க. கேட்டவுடன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விளக்கமும் சொல்லல. அங்கே இருந்து அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், இறைவனை தானே சொல்லணும், இதை சொல்லு அப்படின்னு இந்த அத்தியாயத்தை இறக்கிட்டான். இறைவனை பற்றி அவ்வளவு விஷயம் இதுல அடங்கி போச்சு. அவங்க இறைவனை பற்றி விளக்கமா சொல்லுன்னு கேட்டாங்க. அல்லாஹ் 2 வரியில் இணைஞ்சிட்டான். அவ்வளவு விளக்கத்தையும் உள்ளடக்கி இந்த அத்தியாயத்தை இறக்குனா இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி திருமதியில 3287வது ஹதீஸாகவும், முஸ்னத் அஹ்மதுல 20272வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த 2 ஹதீஸ்லயுமே முஹம்மது இப்னு முயஸ்ஸிர் என்று ஒருவர் தான் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இவருடைய பட்ட பேர் அபூ சஅத் என்று சொல்லுவாங்க. இவரை எல்லா ஹதீஸ்களை மேதைகளும் இவர் பலவீனமான ஆளு, கரெக்டான செய்தியை சொல்றவர் இல்ல அப்படின்றாங்க. அப்ப இணை கற்பிக்கக்கூடியவர்கள் கேட்டாங்கன்னு சொல்றாங்க பாருங்களேன், அதை வச்சுக்கிட்டு தான் மக்காவில் அருளப்பட்டதுங்கிறாங்க. மதீனாவில் அருளப்பட்டதா இருந்தா யூதர்கள் கேட்டாங்க, நசாராக்கள் கேட்டாங்கன்னு வந்திருக்கும். மதீனாவில் அருளப்பட்ட அத்தியாயங்களா இருந்தா எப்படி வந்திருக்கும்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யூதர்கள் பார்த்து இந்த மாதிரி கேட்டாங்க, நசாராக்கள் பார்த்து இப்படி கேட்டாங்கன்னு வந்தா அது மதீனாவில் அவங்க 2 பேர் இருந்தாங்க. மக்காவுல யூதர்கள் நசாராக்கள் இருக்கல. மக்காவுல இருந்த ஆட்களை பற்றி முஷ்ரிக் என்று தான் சொல்லுவாங்க, இணை கற்பிக்கக்கூடியவர்கள். இந்த ஹதீஸ்ல இணை கற்பிக்கிறவர்கள் தான் ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இணை கற்பிக்கவர்கள் கேட்டார்கள் என்று சொன்னாலே அது மக்காவில் தான் அருளப்பட்டதுங்கிற கருத்து வருது, வாஸ்தவம் தான். ஆனா செய்தி சரியா இல்லை. இந்த செய்தி சரியான செய்தியா இருக்குமே ஆனால் இது மக்காவில் அருளப்பட்டதுன்னு கண்டிப்பா முடிவு செய்யலாம். செய்தி சரியா இல்லை. ஏன்னா முகமது இப்னு முயஸ்ஸிர் ஒருத்தர் அறிவிக்கிறாரு, அவர் சரியான ஆள் இல்லை. அதுக்கப்புறம் இதே கருத்தை ஹாக்கிம்ல அவரும் அறிவிச்சிருக்கிறாரு. ஹாக்கிம்ங்கிற நூல்லையும் இதே மாதிரி முஷ்ரிக்குகள் கேட்டாங்க, அப்ப இந்த வசனம் அருளப்பட்டுச்சுங்கிற செய்தி அறிவிக்கிறாரு. அதுல இந்த ஆள் வரல,
முகமது இப்னு முயஸ்ஸிர்ங்கிற ஒரு ஆள் வரல, வேற ஆட்கள் மாதிரியே வருது. அதுல வரக்கூடிய அறிவிப்பாளர்கள்ல 3 பேரு யாருன்னு ரெக்கார்டு கிடையாது. 3 நேம் வருது. அவங்க யாரு, நெசமா அப்படி வாழ்ந்தாங்களா, அவங்களுக்கு ஏதாவது வரலாறு இருக்குதா, ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வரலாறு இருக்கணும், ரெக்கார்டு இருக்கணும், உலகத்தில் வாழ்ந்து இருக்கணும். இந்த வருஷம் வாழ்ந்தாங்க, இந்த வருஷம் இறந்தாங்க, நான் நல்ல ஆள் தான், நம்பிக்கையான ஆள் தான், ஏதாவது குறிப்புகள் இருக்கணும். 3 அறிவிப்பாளர்களுக்கு எந்த ஒரு குறிப்பும் இல்லை. அந்த அளவுக்கு அது யார் என்று அறியப்படாதவர்கள் நிரம்பி இருக்கிறாங்க அந்த ஹதீஸ்ல. அதுவும் சரியில்லை. அப்ப இதை விட்டுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா இது மக்காவில் அருளப்பட்டது, மதீனாவில் அருளப்பட்டதுன்னு சொல்வதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அதனால இந்த அத்தியாயத்தை பொறுத்த வரைக்கும் மக்காவில் அருளப்பட்டதுன்னு சொன்னாலும் தவறு, மதீனாவில் அருளப்பட்டதுன்னு சொன்னாலும் தவறு. அது கண்டிப்பா தெரிஞ்சாதான் விளங்குங்கிறது கிடையாது. இது மக்காவில் அருளப்பட்டாலும் மதீனாவில் அருளப்பட்டாலும் சொல்லக்கூடிய செய்தி நம்ம கரெக்டா விளங்கி போயிடும். இது மாற்றப்பட்ட செய்தி கிடையாது. இது அந்த காலத்தில் இருக்குமோ, இந்த காலத்தில் வேற அர்த்தம் வந்திருக்குமோன்னு சட்டத்திட்டங்களை சொல்ற அத்தியாயம் இல்லை. இது கொள்கையை சொல்ற அத்தியாயம். கொள்கை கடைசி வரைக்கும் மாறவே இல்லை. இஸ்லாத்துல சட்டங்கள், தொழுகைகள், சில முறைகள்லாம் மாறி இருக்குது. கொள்கை அல்லாஹ் ஒருவன்கிறது மாறி போயிருமா? மக்காவில் இருந்தால் அல்லாஹ் ஒருவன் தான், மதீனாவுக்கு வந்த பிறகு அல்லாஹ் ஒருவன், அதுல எல்லாம் மாற்றங்கள் வராது. அப்ப இது கொள்கை பிரகடனமா இருக்கிறதுனால இது மக்கி மதனி, இது மக்காவில் உள்ளது மதீனாவில் உள்ளது தீர்மானிக்கிறதுனால ஒரு பெரிய நாலேஜ் ஒன்று கிடைக்க போறதும் இல்லை. அதை முடிவு பண்ணதுனால கேள்விதான் கேட்பான்ல, இது மக்காவில் அருளப்பட்டு எதை வச்சு சொன்னேன், ஆதாரம் இல்லாம ஏப்பா தேவையில்லாம சொன்னு ஒரு கொஸ்டின் தான் சந்திக்க வேண்டி வரும். அதனால சூரத்துல் இக்லாஸை பொறுத்த வரைக்கும் சில குர்ஆன் பரிதிகள்ல இது மக்காவில் அருளப்பட்டது என்று எழுதி இருந்தாலும் அப்படி சஹாபாக்கள் யாரும் ப்ரூவ் பண்ணது ரெக்கார்டு கிடையாது. அவங்க தான் குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் வாழ்ந்தவங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும் அல்லது சஹாபாக்கள் சொல்லணும். அதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லாததுனால அதை மக்காவில் அருளப்பட்டது என்று போட்டது தப்பு, போடாம இருந்திருக்கணும். அது மதீனாவில் அருளப்பட்டது என்று சொல்ல முடியாது. 23 வருஷத்துல எப்போ அருளப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷ காலத்துல மக்காவிலேயோ மதீனாவிலேயோ இடையில பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதும் எப்பவோ அருளப்பட்டிருக்கலாம். அது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அருளப்பட்டது, அது உண்மை. அடுத்தது இந்த அத்தியாயத்துடைய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்கு முன்னாடி இதுக்குன்னு சில சிறப்புகள் இருக்கு. பொதுவாக குர்ஆனுடைய அத்தியாயங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பித்து சொல்லக்கூடிய ஹதீசுகள் 99% பொய்யான ஹதீஸ் தான். அந்த சூறாவுக்கு இந்த சிறப்பு, இந்த சூறா ஓதுனா வறுமை போயிடும், அந்த சூறா ஓதுனா பணம் கொட்டிடும்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பாலான அத்தியாயங்களுக்கு சிறப்பித்து சொல்லக்கூடிய ஹதீசுகள் எல்லாமே பொய்யா தான் இருக்கிறது. சரியான சிறப்பித்து சொல்ற ஹதீசுகள் இருக்குதுன்னு சொன்னா நம்ம ஏற்கனவே 113 114 படிச்சோமே, அதனுடைய சிறப்பை சொல்ற ஹதீஸ்லாம் சரியான ஹதீஸ்களா இருக்கிறது. அந்த வகையில் அல்ஹம்து சூரா நம்ம இதுவரைக்கும் பார்த்த 3மே ஹதீஸ்கள் ஆதாரமுடைய சிறப்பு இருக்கிறது. சூரத்துல் ஃபாத்திஹா படிச்சோம், அது பயங்கரமான சிறப்புடைய அத்தியாயம் என்பதற்கு நிறைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள் இருக்கிறது. அதே மாதிரி ஃபலக் நாஸ் படிச்சோம், அது ரெண்டுமே சிறப்பான சூறாக்கள் என்பதற்கு நிறைய சான்றுகள் இருக்கிறது. படுக்கும்போது கூட ஊதி தடவிக்கிறாங்க, அப்படி எல்லாம் படிச்சோம், ஆதாரப்பூர்வமான இருக்கிறது. அந்த வகையில் இதுவும் சேரும். சூரத்துல் இக்லாஸ் என்ற இந்த 112வது சூறாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப புகழ்ந்து ரொம்ப சிலாகித்து சொன்னார்கள் என்பதற்கு ஆதாரப்பூர்வமான நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ள போனோம்னா நமக்கு அந்த சூறாவுடைய மகிமை விளங்கும். அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா, ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு ஆளை ஒரு சின்ன படைக்கு தளபதியா அனுப்புறாங்க. ஒரு படை அனுப்புறாங்க. அந்த படைக்கு ஒருவரை தளபதியா நியமித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புனாங்க. அனுப்பினவன் அவர் என்ன செய்வார்னு கேட்டா, அவர் தான் தொழுகை நடத்துவார். பிரயாணத்தில் அந்த படைகள் போய்கிட்டு இருக்கும் பொழுது தொழுகை நேரம் வந்தோன்னு தொழுகை நடத்துவார். தொழுகை நடத்தும் போதெல்லாம் என்ன செய்வாராம், தொழுதுட்டு ஓதுவார்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிடுவாரு. ஓதிட்டு என்ன செய்வார்னா எந்த சூறா ஓதுனாலும் சரி குல்ஹுவல்லான்னு ஓதி தான் முடிப்பாராம். அவர் தொழுகையை முடிக்கிறாங்க என்ன செய்வாரு, இந்த குல்ஹுவல்லாஹு அஹதுங்கிறத ஓதித்தான் என்ன செய்வாரு அவர் முடிப்பார். இப்ப அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதிடுறாரு. அதுக்கப்புறம் இதாஜா நஸ்ருல்லாஹி ஓதிடுறாரு, ருக்குக்கு போக மாட்டாரு, குல்ஹுவல்லா ஓதுவார். இதாஜா நஸ்ருல்லாஹ் ஓதுனாலும் என்ன செய்வாரு, குல்ஹுவல்லா அஹதுன்னு ஓதிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன செய்வார் அவரு முடிக்குவாரு. அப்ப இப்படியே செஞ்சுட்டு இருக்கிறார். அந்த பிரயாணம் பூரா இப்படியே செய்யறாரு. சரி, அவர் ரசூல்லா தலைவரா, ரசூல்லா நியமிச்சிருக்குமா, நம்ம எப்படி அதை மறுக்கிறதுன்னு சொல்லிட்டு சஹாபாக்கள் அப்படி கட்டுப்பட்டு போயிட்டாங்க. பிரயாணம் பண்ணி திரும்பி வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஒவ்வொரு ரக்காத்துலையும் இவர் அதை ஓதிக்கிட்டு இருக்கிறாரு, எந்த ரக்காத்து ஓதுனாலும் குல்ஹுவல்லா அஹதுன்னு ஓதி என்ன செய்யறாரு முடிக்கிறாரு, இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி புகார் பண்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அதுக்கு பதில் சொல்லாம அவர்கிட்டயே போய் ஏன் அப்படி செஞ்சாருன்னு கேளுங்க.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, யாரை பத்தி புகார் செஞ்சாங்களோ அவர்கிட்ட போய் ஐயஷையின் எசனவு தாலிக்க, இந்த மாதிரி அவர் செய்யறதுக்கு என்ன காரணம் அவர்கிட்ட போய் கேட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. வந்து கேட்டாங்க எல்லாரும். ஏன்பா அங்க கேட்கல, பிரயாணத்துல போகும்போது கேட்க மறந்துட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன உடனே என்னத்துக்காக வேண்டி நீ ஒவ்வொரு ரக்காயத்திலையும் இதை ஓதுன, ஒரு சூறா ஓதிவிட்டு மறுபடியும் இருக்காது எதுக்கு ஓதுற அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அன்னஹா சிபத்துர் ரஹ்மான். அவர் பதில் சொல்றாரு, ரஹ்மானுடைய சிபத்து முழுசுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரஹ்மான் அல்லாஹ்வுடைய சிபத்துனா பண்புகள், அல்லாஹ்வுடைய பண்பு முழுசு இதுக்குள்ள அடங்கி இருக்கிறது. அதனால வான உஹிப்பு அக்ராபிஹா, அதை ஓத நான் விரும்புகிறேன். அல்லாஹ் பத்தின எல்லா தன்மைகளும் அதில் அடங்கி இருக்கிறதுனால எனக்கு அது பிடிச்சிருக்குது, அதுக்கு தான் நான் ஓதுறேன் அப்படின்னு காரணத்தோட சொல்றாரு. இதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாங்க சஹாபாக்கள், இப்படி சொல்றாரு, ரஹ்மானுடைய சிபத்துலாம் அதுல இருக்குதான், அதுக்கு தான் அவர் ஓதுறாராம், அது அவருக்கு பிடிச்சிருக்குதான் அப்படின்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அப்படின்னா நான் சொல்ற செய்தியை போய் அவர்கிட்ட நீங்க சொல்லுங்க. நீங்க போய் கேட்டீங்கல்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்க, அவரை அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருக்குன்னு போய் சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அக்பிரூஹு அன்னல்லாஹு யுஹிப்புஹு, அல்லாஹ் அவரை விரும்புறான் என்பதை அவருக்கு தெரிவிச்சிருங்க. இந்த அத்தியாயத்தை ஒருத்தர் விரும்பினாரையானால் அவரை அல்லாஹ் விரும்புகிறான், விளங்கி விரும்பினார். இவர் வந்து சும்மா விரும்பல, விளங்கி விரும்புறாருங்கிறத ரசூலுல்லாஹ் ப்ரூவ் பண்றாங்க. ஏன் ஓதான்னு கேட்க சொல்றாங்க, கேட்கிறாங்க. அவர் காரணத்தையும் சொல்றாரு, ஏன் பிடிச்சிருக்குன்னு கேட்டா, அல்லாஹ்வை இவ்வளவு அற்புதமா யார் சொல்ல இயலும், இவ்வளவு சுருக்கமா யார் சொல்ல இயலும், அவ்வளவு அழகான செய்தி அடங்கி இருக்கிறதுனால அல்லாஹ்வுடைய தன்மைகள் பூரா இருக்கிறதுனால நான் அதை ஓதுறேன்னு சொன்னார். அப்படி விளங்கி நீங்கள் இந்த அத்தியாயத்தை ஓதினால் அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் நேசித்தா அப்புறம் என்னங்க இருக்குது? ஒரு மனிதனை வந்து அல்லாஹ் நேசிச்சுட்டாண்டா அப்புறம் என்ன வேணுங்கிறேன், இன்னது கிடைக்கும், அதெல்லாம் விட இது பெரிய விஷயம் இல்லையா? அல்லாஹ்வுக்கு அவரை பிடிச்சு போச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை, அவர் நினைச்சதெல்லாம் கிடைக்கும். இது புகாரியில 7375வது ஹதீஸில் நீங்கள் பார்க்கலாம். 7375. அதே மாதிரி வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க அறிவிக்கிற ஒரு செய்தி இருக்கு பாருங்க. ஒரு மனிதர் இரவுல போய்கிட்டு இருக்கிறார், வீதியில போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில இருந்து குர்ஆன் ஒரு சத்தம் கேட்குது ராத்திரில. என்னடான்னு உன்னிப்பா கவனிக்கிறாரு. குல் ஹுவல்லாஹு அஹத் அந்த வீட்டுல இருந்து சத்தம் வருது. நிக்கிறாரு கொஞ்ச நேரம். உலமிய குள்ள குஃபுன் ஆகுதுன்றார்ல, அடுத்து உதவுது என்ன, மறுபடியும் குல் ஹுவல்லாஹு அஹதுங்கிறாரு. குல் ஹுவல்லாஹு அஹதுன்ற உடனே